மேச ராசி ராசி சக்கரத்தில் முதலாவதாக வரக்கூடிய ஒரு அருமையான ராசி இந்த மேச ராசி அப்படின்னே சொல்லலாம். இவங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய். இவங்க கிழக்கு திசை நோக்கி செய்கிற காரியங்கள், குறிப்பாக உங்களுடைய வீட்டிலேருந்து கிழக்கு பக்கமாக ஏதாவது ஒரு வேலையோ ஒரு தொழிலோ அல்லது ஒரு மனைவியோ உங்களுக்கு அமைந்தாங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சர ராசி ஆண் ராசி, இவங்களுடைய அதிபதி செவ்வாய் என்பதனால இந்த ராசிக்காரங்க பெரும்பாலும் செல்வ செழிப்பை இல்லைனா கூட அந்த செல்வ செழிப்பை பெறக்கூடிய ஒரு அருமையான ராசி இந்த மேச ராசி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அங்கே சூரியன் உச்சம் பெறக்கூடிய ஒரு ராசி, அதனால் எல்லாத்துலேயுமே முதன்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சூரியனே உச்சம், நவகிரகங்களுடைய ராஜா என்று சொல்லக்கூடிய சூரியன் உச்சம் படக்கூடிய ஒரு வீடு, அதே மாதிரி சனி நீச்சமாகக்கூடிய ஒரு வீடு. அதனால் தொழிலில் இவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரும். கடுமையாக உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு நிமிஷம் கூட உட்கார மாட்டாங்க. உழைச்சிக்கிட்டே இருந்தாலும் அதற்கு போதுமான வருமானம் அப்படிங்கிறது இவங்களுக்கு டக்கு டக்குன்னு கிடைக்கிறதுல கொஞ்சம் சின்ன சின்ன தடைகள் வரும். கிடைக்காமலாம் போகாது, கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் தடைகள் வந்து அதுக்கப்புறம் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசி தன்மை உள்ள ஒரு ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாருடைய உணர்வுகள் அறிந்து அதற்கேற்ப செயல்படக்கூடிய ஒரு அருமையான ராசி. உறவுகள் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய உறவுகள் வீட்டில் இருந்தால் தான் இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு மனநிலை, மகிழ்வான ஒரு சூழ்நிலையே இவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு சின்ன வயசில் தலையில் ஏதாவது ஒரு காயமோ அல்லது ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு தையல் போடுற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன காயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த மேசராசி என்பர்களுக்கு ஏற்பட்டிருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது சின்ன வயசுலேயே தலையில் காயப்பட்டிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. பெரும்பாலும் இந்த மேசராசி என்பர்களுடைய வீடு பார்த்திங்கன்னா ஒரு கரண்ட்டுக்கு பக்கத்துலேயோ அல்லது ஒரு மலை பிரதேசங்களுக்கு பக்கத்துலேயோ அல்லது ஒரு மலைக்கு பக்கத்தில் அடிவாரத்தில் இவங்களுடைய வீடு, இந்த மாதிரி இடத்துல தான் பெரும்பாலும் இந்த மேசராசி என்பர்களுடைய வீடு வந்து அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மேசம் அப்படின்னாவே புதற்காடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடு இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா அந்த மேய்ச்சலுக்கு அழைச்சிட்டு போகிற இடம், அந்த ஆடு காடுகள் நிறைந்த ஒரு பகுதி, புதர்கள் இருக்கிற ஒரு பகுதி. அதனால் இவங்களுடைய வீடு பெரும்பாலும் அப்படி அமையும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இவங்களுடைய கண்கள் பார்த்திங்கன்னா நல்ல உருண்டையாக அகன்ற கண்களுடையவங்களாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். நிலையாக ஒரு இடத்துல இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காது, ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. சுறுசுறுப்போடு ஏதாவது உட்காந்து கொஞ்சம் நேரம் நம்மளால் இவங்களை பார்க்கவே முடியாது. ஏதாவது ஒரு வேலையோ அல்லது ஏதாவது ஒரு தொழிலோ ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் நேரம் உட்காந்து அதே இடத்துல அப்படியே இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடியவங்களா இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மேசராசியில் அஸ்வினி, பரணி, கார்த்திகை நட்சத்திரம்லாம் இந்த மேசராசியில் அடங்கும். சரி, இதை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், புதுசாக ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ ஒரு வீடோ கட்ட போகிறீங்க, உங்களுடைய தசாபுத்தி கிரக அமைப்புகள் கோச்சார ரீதியான பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கிரிமினலாக யோசிப்பாங்க. இதை இப்படி செஞ்சால் கரெக்டாக சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கிரிமினலாக யோசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி பரணி நட்சத்திரக்காரங்க வாழ்க்கையை ரொம்ப மகிழ்ச்சியாக ரசித்து வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க. எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருப்பாங்க. அதே மாதிரி கார்த்திகை நட்சத்திரக்காரங்க எடுத்தங்கவுத்தனும் டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த இலக்குகளை நோக்கி பயணிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களால பொறுமையாக செயல்படவே முடியாது. அடுத்து என்ன பண்ணலாம், ஒரு பிரச்சனையே ஒரு இடத்துல நடக்குது அப்படின்னா கூட முதல்ல போய் அந்த பிரச்சனை நடந்தது உன்னால தான் பிரச்சனை நடந்துன்னு டக்குன்னு அவனை அடிச்சு விட்டு தான் அடுத்த வார்த்தையே பேசுவாங்க இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க அப்படின்னே சொல்லலாம். டக்குன்னு எடுத்தவொன்னு பேசிடுவாங்க. அதுக்கு பின்விளைவுகளை பற்றி யோசிக்க மாட்டாங்க இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க. இதனால் ஒரு சில பிரச்சனைகளை இவங்க சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். பொதுவாகவே இந்த மேசராசியில் பிறந்த இந்த நட்சத்திரக்காரங்களுக்குலாம் இது மைனஸாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற வாரம் எப்படி இருக்குது, வருகின்ற வாரத்தோட கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயம்லாம் பாதகமாக இருக்க போது, எந்த விஷயத்தில் இவங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. ராசி அதிபதி செவ்வாய் பலமாக 10ஆம் இடத்துல இருக்கிறார் இந்த மேசராசி என்பர்களுக்கு. அவர் உச்சம் பெற்று இருக்கிறது மிகப்பெரிய ப்ளஸ் நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம்.
இது ரொம்ப நாளாக நீங்கள் காத்துக்கிட்டு இருந்த விஷயம்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். ரொம்ப நாளாக ஒரு சிலர்லாம் சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அதெல்லாம் கட்டக்கூடிய யோகம் இருக்குது. குறிப்பாக வருகின்ற வாரத்தில் நீங்கள் இதெல்லாம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நடக்கக்கூடிய யோகம் இந்த மேஷராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதி, சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த மேஷராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மேலும் மேலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு. உங்களுடைய நீண்ட நாள் எண்ணங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். மனதில் ரொம்ப நாளாக ஒரு சில ஆசைகள்லாம் வச்சுருந்துருப்பீங்க. நம்ம அதெல்லாம் செயல்படுத்தணும், அதுதான் நமக்கு மகிழ்ச்சி அப்படின்னு ஒரு சில ஆசைகள்லாம் வைத்திருந்திருப்பீங்க. அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு அமையும். தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். தீராத பிரச்சனையை கூட ஒரு நொடி பொழுதில் தீர்க்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. நல்ல நல்ல மாற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த மேஷராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பாக்கியாதிபதி குரு வெற்றி ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். பாக்கியஸ்தானத்தை பார்க்கறது மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். அதோட கூட அவருடைய பார்வை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறது குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சி, நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். புதிய வீடு மாற்றத்துக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இந்த மேஷராசி என்பர்களுக்கு அமையும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் தேடி போகணுங்கிற அவசியம் இல்லை. உங்களை தேடி அதெல்லாம் வரும். அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் இந்த மேஷராசி என்பர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அரசாங்க வேலைக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய மேஷராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. காத்திருப்பு பட்டியலில் உங்களுடைய பேர் முதல்ல வரும். அந்த அளவுக்கு நல்ல செய்தி வரக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த மேஷராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நாளாக நான் தற்காலிகமாக வேலைக்கு போய்ட்டுருக்கிறேன், எனக்கு பணி நிரந்தரமே கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த பணி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னு சொல்ல. இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும்னா, விரயஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால நிறைய நெருக்கடிகள் வரும். இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, தொழிலில் இந்த மாற்றத்தை செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய சுச்சுவேஷன்கள் உங்களுக்கு நெருக்கடியை கொடுக்கும். எதிர்பாராமல் செலவுகளும் திடீர்னு வரும். செலவுகளில் கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செய்யுங்க. இல்லை அப்படின்னா ஒரு சில இடத்துல ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஏற்படும். இந்த விரைய செலவை சுப விரயமாக நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கிறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு விரும்பத்தகாத இடமாற்றங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நிகழலாம். யாருடைய கருத்துக்கும் இந்த காலகட்டத்தில் மதிப்பளித்தீங்க அப்படின்னா அது உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதனால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய குடும்ப ரகசியங்களை மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்க வேண்டாம். அடுத்தவங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே கொண்டுட்டு வர வேண்டாம். அது உங்களுக்கு ஒரு சில இடத்துல வீட்டுக்குள்ளே சின்ன சின்ன வேற்றுமையை ஏற்படுத்தும். அதனால் முடிந்த அளவுக்கு யாருக்கிட்டையும் கருத்து வேறுபாடு இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டாம். மற்றவங்க உறவுகள் மூலிமா ஏதாவது சின்ன சின்ன இடைச்சல்கள் கொஞ்சம் வரும். அதனால் முடிந்த அளவுக்கு யாருக்கிட்டையும் வீண் வாக்குவாதத்தில் நீங்கள் ஈடுபட வேண்டாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மேஷராசி என்பர்கள் சிவப்பு மலர்களால் முருகப்பெருமானை வழிபடுங்க. சிவப்பு மலர் அல்லது அரளி பூ மாலை சாற்றி வழிபடுங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். செவ்வாய்க்கிழமையில் விரதம் இருந்து அந்த முருகப்பெருமானை வழிபடுங்க. அதுவும் இந்த தை மாதத்தில் நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுறது மிகப்பெரிய பலனை கொடுக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த மேஷராசி பூசத்தன்னைக்கு விரதம் இருந்து அந்த முருகப்பெருமானை வழிபட்டீங்க அப்படின்னா எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். நம்பிக்கையோடு இதை ஒன்று மட்டும் செஞ்சு பாருங்கள். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய், முருகப்பெருமானோடைய ராசி அதிபதியும் செவ்வாய். அதனால் நீங்கள் செவ்வாய் கிழமையில் அந்த முருகப்பெருமானை வழிபட்டீங்க அப்படின்னா எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மேசராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஞானமோட்சக்காரகன் சஞ்சரிக்கிறதுனால லாபாதிபதி சனியும் அங்கே ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறதுனால நல்ல ஒரு யோக பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்நியர்களால் ஆதாயம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்குனீங்கன்னா கூட அந்த புதிய தொழிலுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபடுங்க. எடுக்கிற காரியங்கள் வெற்றி அமையும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பான வாரமாக அமைந்திருக்கு. செவ்வாய் இந்த வாரம் முழுவதுமே 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால சின்ன சின்ன இடமாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். பண விவகாரங்களில் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையோடு இருங்க. இல்லை அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். முருகப்பெருமானை வழிபடுங்க. இந்த பரணி நட்சத்திரக்காரங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம்.
கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வந்து சூரியன் இந்த வாரம் முழுவதுமே ஜீவஸ்தானத்தில் இருக்கிறதுனால அவரோட கூட புதனும் இணைந்திருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். நினைத்தது நிறைவேறும். புத ஆதித்ய யோகம் ஏற்படுறதுனால எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சக்ஸஸாக முடியக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வேலைக்கு செல்கிறவங்களுக்கு கூட மேலதிகாரியோட அன்பு ஆதரவெல்லாம் கிடைக்கும். எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து அந்த முருகப்பெருமானை வழிபட்டுடுவாங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.